ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். கடகராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேங்களா? தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. இப்போ பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. இன்னும் ஒரு நாளுக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்புறம் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ண போறாரு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான். அப்போது இப்போ தேதி பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகுது இல்லையா? 6, 7, 8 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 11, 12 இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி உச்ச பலத்தோடு சஞ்சாரம் பண்ணுவார். இப்போது 11ஆம் தேதி 12ஆம் தேதி இந்த டேட்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கடகராசிக்காரங்க இந்த டயத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள், உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே, ஒரு திருமணம் பொண்ணு பார்க்க போகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமாக வெளில போய் பேச போகிறது, பிஸ்னஸ் விஷயமாக வெளில போய் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேச போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி இல்லைன்னா 12ஆம் தேதி. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ஓகேங்களா? அதனால் 11ஆம் தேதி சனிக்கிழமை வச்சுக்கோங்க. அதெல்லாம் மிக மிக சிறப்பு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் நீங்கள் அந்த இதேமாதிரி தொழில் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், இதுக்கெல்லாம் நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடக்கும். என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த டயத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சேர்க்கை பெறுறார். அப்போது பாக்யாதிபதியினுடைய குருவின் கூடவே இருக்கார். அப்போது உங்களுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கும். மிக மிக அற்புதமாக இருக்கும். எல்லா செயல்பாடும் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த பாக்யாதிபதி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி, இப்போ குரு பயிற்சி நடந்தது இல்லைங்களா, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல உட்கார்றதுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி தான், கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா வியாபாரிகளாக இருந்தாலும் சரி தான், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலைகளில் லாபங்கள் அதிகரிக்கும். லாபங்கள் அது எப்படிங்க? தொழிலில் லாபம் அதிகரிக்கும், கரெக்டாக தான். வேலைகள் எப்படிங்க லாபம் அதிகரிக்கும்? வேலைகளுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு வரும்போது பதவி உயர்வு வச்சுக்கோங்களேன், அப்போது லாபம் அதிகரிக்கும் தானே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பதவி உயர் கிடைச்ச பிறகு 70, 75 அந்த ரேஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். கடகராசிக்காரங்க ஒரு தாயுள்ளம் கொண்டவங்க. ஓகேங்களா? எல்லாரையும் அனுசரித்து ரொம்ப அழகாக அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஃபஸ்ட்டாக அடுத்தவங்களுக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாத்தையும் முதல்ல பார்த்து எல்லா விஷயம் எல்லாமே பண்ணுவாங்க கடகராசிக்காரங்க. ஓகேங்களா? பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலிருந்து அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. உங்களுடைய புதிய முயற்சிகள் சிறப்படையும். உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி தான், அது அது ஒன்றுக்கு கிடைக்கும். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் மாஸ்டர், அதுக்கு மேலே அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கிளர்க்கு, இதே மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கூட சரி தான், ஒன்றுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, தாராளமாக இருக்குது. திருமணம் தொடர்பான விஷயங்களை தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம். திருமணம் ஊர் கூடி வாழ்த்தி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப அற்புதமான வகையில் திருமணம் நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. இந்த டயத்தில் அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே நீங்கள் இந்த திருமண ஏற்பாடுகள் தாராளமாக கடகராசிக்காரங்க பண்ணலாம். மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம் இது. அதுக்கப்புறம் கடகராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல பதியுதுங்க. இது பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல பதிகிறதுனால அங்கே இருந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுக்கு நம்ம போகணும் நினச்சிட்டு இருக்கோம், போக முடியல, தடங்கள் வந்துட்டு இருக்கு, அது எதுவுமே இதுக்கப்புறம் வராது, தடங்கல்கள் வரைய வராது. கடகராசிக்காரங்க எப்போவுமே உங்களுடைய குருநாதர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதாவது ஸ்கூலில் நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குற குருநாதர் தான், அதேமாரி நமக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுக்குறவங்க குருநாதர் தான். அவங்க கிட்ட போய் இந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அடுத்த வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகள், நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இதுமாரி விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய குருநாதர்கிட்ட முக்கியமாக குருநாதர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டேயில் குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ராகவேந்திர பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். ராகவேந்திர வழிபாடு மிக மிக சிறப்பு.
ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து ஒரு கொண்டக்கடலை மாலை மாலை போட்டு ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளில் இருக்க தடைகள் எல்லாமே நீங்கும். ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வந்து அப்ளை பண்ணப்பா, அது அப்படியே நாள் இழுத்துட்டே போயிட்டே இருக்கு, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கடகராசிக்காரங்களுக்கு இதே மாதிரியான விஷயங்கள் குரு பகவானுக்கு வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணும்போது அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு நிலைமைக்கு வரலாம். அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய சிறப்பான 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. அதான் சொன்னேனே, இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வந்து மிக சிறப்பான காலகட்டம் இதுதான். கடகராசிக்காரங்க திருமண ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணுங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக நீங்கள் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதாவது 7ஆம் இடத்துல பதியும் போது கூட்டு தொழில் பண்றவங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய 2வது சகோதரர், அதாவது உங்களுடைய முதல் சகோதரருக்கு அடுத்ததா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மூலமா வந்து நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுடைய தொழிலுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க வேலைகளை வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கு, அரசு தொடர்பான விஷயங்கள் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் கடகராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.